தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் உண்மை நீதி உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமா அதற்காகத்தான் உங்களை என்னையும் தேவன் தெரிந்து கொண்டார். இந்த அப்பா பிதாவே என்ற ஒரு பாட்டை இப்போது நானும் வாங்கப்பா. இந்த ஒரு பாக்கியத்தை எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவனை, பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற தேவனை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். நாங்கள் இப்போது ஒரு பாடல் குடும்பமாக பாட போகிறோம். அப்பா பிதாவே என்று சொல்லி நீங்கள் கேளுங்கள். இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி அப்பா பிதாவே என்று சொன்னார். இப்போ இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய தகப்பனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நான் எனக்குள்ளே வந்ததுனால நான் இப்போ என்ன பண்ணுறேன், பிதாவை நோக்கி அப்பா பிதாவே என்று அழைக்கிற அந்த ஆவி எனக்கு கொடுத்திருக்கிறார். வாசிப்போம். பிதாவே கொஞ்சம் பாருங்க, உன் செல்ல புள்ள வந்து சேர்த்து கொள்ளுங்க. அப்பா பிதாவே கொஞ்சம் பாருங்க, உன் செல்ல புள்ள வந்து காசு பணம் பாவ சுகம் வேண்டாமையா, உன் காலடியில் தூசு போல கிடந்தா போதும். வேறு எங்கேயும் போக மனசில்லப்பா, ஒரு வேலைக்காரன் போல கூட இருந்தா போதும். அப்பா பிதாவே கொஞ்சம் பாருங்க, ஓ செல்ல புள்ள வந்து. அப்பா பிதாவே கொஞ்சம் பாருங்க, ஓ செல்ல புள்ள வந்து. கூச்சப்பட்டு நான் உங்க முகம் பார்க்கவே முழு மனசா வந்து முத்தமிட்டீங்க. பார்த்துக்கிட்டீங்க என்னை பறிவோனவே, வாச தந்தை எப்போது நீங்க தானே. அப்பா பிதாவே கொஞ்சம் பாருங்க, ஓ செல்ல புள்ள வந்து. அப்பா பிதாவே கொஞ்சம் பாருங்க, ஓ செல்ல புள்ள வந்து. ஏதேதோ இன்பமென்னு அலைஞ்சேனையா, எல்லாமே நீர்தானு புரிஞ்சுக்கிட்டேன். காயப்பட்டீங்க என்னை கரை சேர்க்கவே, புரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப தாமதமாவே. அப்பா பிதாவே கொஞ்சம் பாருங்க, ஓ செல்ல புள்ள வந்து. அப்பா பிதாவே கொஞ்சம் பாருங்க, ஓ செல்ல புள்ள வந்து. அல்லேலூயா. இந்த பாக்கியத்தை விட உலகத்தில் ஒண்ணுமே. அப்பா பிதாவே என்று என்னுடைய பாவத்திற்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு என் உள்ளத்தில் ஒரு நாள் வந்தார். நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு 2001 ஏற்றுக்கொண்டேன். இன்றைக்கு 2020க்குள்ளே போகிற 2 வருஷம் ஆக போகுது. நான் தற்கொலை எண்ணத்துக்காக கொடைக்கானலுக்கு நான் சென்றிருந்தேன். நான் அப்போ ஆண்டவரை அறியலை. ஆனால் இப்படி ஒரு கூட்டத்தில் என்னை ஒருத்தர் கூட்டு போனார். அங்கே வந்த ஊழியக்காரர் மூலமாக தேவன் என் பேரை சொல்லி அழைத்து என்னை ஊழியக்காரனாக வைத்திருக்கிறேன், உன்னை குறித்து திட்டம் இருக்கு என்று சொல்லி அவர் மூலமாய் பேசினார். அந்த காரியம்தான் 1997 பேசினார். நான் அப்போது புரிந்து கொள்ளல, ஆண்டவர் எனக்கு தெரியும். அந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறினது. அல்லேலூயா. இன்றைக்கு எனக்கு 2 பிள்ளைகளை கொடுத்து ஊழியக்காரனாக என்னை இந்த பூமியில் வைத்து அவருக்கு மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்கிற பாக்கியத்தை எனக்கு தந்து அவருக்கு ஊழியம் செய்கிற பெரிய பாக்கியத்தை தந்திருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உங்களை என்னை நேசிக்கிறார். ஆமென். அவருக்குள்ளாக வருகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நாம் அடுத்த பகுதியை வாசிக்க போகிறோம். வாசிப்போம். 3வது என்ன வார்த்தை? நீ இனி. ஆமாம், உள்ள வந்தாச்சு. எங்கே வந்துட்டீங்க? நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இப்போ உள்ள வந்தாச்சு. தேவனுடைய வாக்கு, இனி நீ அலைந்து திரிந்ததில்லை. வசனத்தை வாசிப்போம்.
எரேமியா 4:1 வாசிங்க. 3வது வார்த்தை வந்துட்டோம், 4வது வார்த்தையோட முடிஞ்சிடும். இன்னும் ஒரு மிஞ்சி போனால் இன்னும் ஒரு 30 நிமிஷம் ஆகாது. 25 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். கவனமாக கேளுங்க. இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாய் இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாவத்தில் இருக்க, உலக ஆசையில் இருக்க, உலக இச்சைகளில் இருக்க, ஆனால் இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாய் இருந்தால் திரும்பு. கர்த்தர் சொல்லுகிறார், நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால் நீ இனி அழைத்து தெரிவதில்லை. ஹல்லேலூயா. வாழ்க்கை எங்க போறோம் தெரியாம, திக்கு தெரியாம, திசை தெரியாம உலகம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் கோடிக்கணக்கான ஜனங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் அருவருப்புகளை என் பார்வையிலிருந்து அகற்றணும். மற்றவங்க பார்வையில் இல்லை, மற்றவங்க பார்வையில் நம்ம நல்லா இருக்கிற மாதிரி என்ன பண்ணலாம்? மற்றவங்க நம்மளை பார்த்து நல்லவங்கன்னு சொல்லலாம். மற்றவங்களுடைய பார்வையில் நம்ம, மற்றவர்கள் பார்வையில் நம்ம பாவம் செய்யாதவர்களா நல்ல மனிதன் போல தெரியலாம், நம்ம காண்பிக்கலாம். ஆனால் உள்ளத்தை பார்க்கிற ஆண்டவருக்கு பார்வைக்கு முன்பாக அவருக்கு பிடித்தமில்லாத காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் செயல்கள் என்னுடைய பார்வையை விட்டு நீ அகற்றி விட்டால்னா யாருடைய பங்கு? அந்த செய்கிறாள் அகற்றி விட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம அலைஞ்சு தெரியறத தேவன் விரும்புறதில்லை. நம்ம ஒரு நிலையான இடத்துக்கு கொண்டு செல்ல விரும்புகிறார். வாசிப்போம். ஒன்று நாளாகமம் 17:9 வாசிங்க. நம்ம பாவத்தை விடணும்னா என்ன பண்ணணும்? எப்படிங்க பாவத்தை விடுறது? யார்கிட்ட வரணும்? இயேசு கிறிஸ்துவ வந்து என்ன சொல்லணும்? இயேசுவே, இந்த பாவத்திலேருந்து நான் விடுதலை ஆக முடியல, இந்த பாவத்திலேருந்து என்னை மேற்கொள்ள எனக்கு உதவி செய்ய சொல்லி நீங்கள் அவர்கிட்ட ஒரு மனிதன்கிட்ட பேசுவது போல் பேசும்போது, தனிமையாக இருக்கும்போது பேசும்போது அவர் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பார். இயேசுவே, உங்களுடைய ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரி சொல்லும்போது, நாம் எப்பேற்பட்ட பாவம் அருவருப்புகளை செய்தாலும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தாலும், அவைகளை சொல்லி ஆண்டவரிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது இந்த கிருபையை இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவாகிய தேவன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இந்த வசனம் வாசிங்க. 1 நாளாகமம் 17:9. நான் என் ஜனமாய் இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்தில் குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும். போதும், இங்க பாருங்க. அவரை பின்பற்றி வரக்கூடிய ஜனக்கூட்டம் வருஷங்கள் ஆகுது. அவர்களுக்கென்று நியமித்த ஒரு ஸ்தானத்தில் அவர்கள் குடியிருப்பதற்கு ஆண்டவர் என்ன பண்றார் தெரியுமா? ஸ்தானத்தில் குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும். அப்ப ஆண்டவருக்கு என்ன விருப்பம் தெரியுமா? அவருடைய ஜனங்கள் அலையாம ஒரு நிலையான இடத்துல பார்த்துக்கிறாங்க. நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் முதல் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமல் இருக்கவும் அவர்களை நாட்டினேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மேல சொல்ற, நான் என் ஜனமாய் இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்துவேன். நம்முடைய அலைச்சல்களை தேவன் அறிந்திருக்கிறார். தேவன் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனமாகிய உங்களுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்துவேன். அவர்கள் தங்கள் ஸ்தானத்தில் குடியிருக்கவும், அந்த இடத்துல அவர்கள் குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும். வாக்குத்தத்தம் என்ன? இனி அலைந்து திரிவதில்லை. என் பார்வை நின்று நீ உன் அருவருப்புகளை அகற்றிவிட்டால் நீ அலைந்து திரிவதில்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய உடன்படிக்கைக்கு நேராக கொண்டு செல்லுகிறார். இனி நீ அலையாமலும் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்தில் குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் இருக்க செய்வேன். ஹல்லேலூயா.
அல்லேலூயா. அவர் நம்ம அலைஞ்சு திரிவதை அவர் விரும்பதில்லை. அவர் நம்முடைய அலைச்சல்களை பார்க்கிறார். தாவி சொல்றார், தேவரீர் என் அலைச்சல்களை அறிந்திருக்கிறேன். நம்ம வந்த பாதைகள் எல்லாம், ஒவ்வொருவருடைய பாதை யாருக்கு தெரியும்? உங்க கஷ்டம்லாம் யாருக்குங்க தெரியும்? உங்களுக்கும் தேவனுக்கும் தெரியும். பிறந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் நீங்க அனுபவிச்ச கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கும் தேவனுக்கும் தெரியும். இப்ப இங்க பாருங்க, தாவீதும் ஒரு ஆபிரகாமை போல ஒரு தேவ மனுஷன். அவன் அந்த இஸ்ரவேலுடைய சந்ததியில வந்த ஒரு ராஜா. சவுலுக்கு பின்பாக தாவீதை தான் தேவன் தம்முடைய ஜனத்தை ஆளும்படி ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார். இந்த இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருந்த இந்த தாவீது பின்பாக ஒரு தேசத்தண்டையில போய் அவன் இருக்கிறான். ஒரு பிரச்சனையினால, ஒரு போராட்டத்தினால அவன் ராஜாவா இருந்த தன் மகனால கொல்லப்படுவதற்காக, அவன் மகன்கிட்ட இருந்து உயிர் பிழைப்பதற்காக தன் மனைவி பிள்ளைகளை கூட்டு கொண்டு காத்து என்ற ஒரு தேசத்துல போய் இருக்கிறான். அந்த ராஜா ஆகிஸ் என்ற அவர்கிட்ட போய் அடைக்கலம் கேட்டு அங்க இருக்கிறான். அப்போது இருக்கும்போது அவன் ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள அவன் மனைவி பிள்ளைக, அவனோட எல்லா சொத்து, அவன் வச்சிருந்த உடைமைகள் எல்லாவற்றையும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அமலேக்கியர் வந்து எல்லாத்தையும் பிடிச்சிட்டு கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். இப்போது தாவீது நெருக்கப்பட்டான். வேத வசனம் சொல்லுது, 6வது வசனம் வாசிங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் குமாரர் குமார்த்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். இவனை பின்பற்றி வந்தவங்க அந்த கூட்டம்லாம் இவனால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆனாலும் பாருங்க, இவனுக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, இவன் மேல கல்லெறி நினைக்கிறாங்க. இவர்களுக்காக பாதுகாப்பாக இருந்தது. அப்போது என்ன நடக்குது பாருங்க. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டார். ஹல்லேலூயா. நெருக்கம் வருதா? ஆண்டவரிடத்துல நீங்கள் நானும் நெருக்கத்துல கர்த்தருக்குள்ளாக திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டார். இப்போது ஆண்டவர்கிட்ட அவன் கேட்கிறான். தாவீது கர்த்தரை நோக்கி 8வது வசனத்துல, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? தண்டுனா இங்க பாருங்க, போர் வீரர்கள் கொண்ட சேனை. அந்த தண்டை நான் பிடிக்கணுமா? இப்படி என் மனைவி பிள்ளைகள் என்னுடைய உடைமைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போன அந்த சேனையை நான் பிடிக்கணுமான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். நம்மளுடைய ஆலோசனைகளை தேவனிடத்துல கேட்க வேண்டும். நெருக்கப்படும் போது, சூழ்நிலைகள் எதிராய் போகும்போது, நம்முடைய காரியங்கள் சரியில்லாம போகும்போது, நெருக்கப்படும் போது, நாம் தனிமைப்படும் போது, நாம் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்துல, பிதாவாகிய தேவனிடத்துல நீங்கள் நானும் கேட்க வேண்டும். தாவீது கரெக்டா கேட்கிறான், நான் அந்த தண்டை பின்தொடருமான. அப்போது ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னா அது கண்டிப்பா நடக்கும். இந்த வருஷம் உங்களோடு ஆண்டவர் பேசுகிற காரியம், நீங்கள் ஆண்டவரை பின்தொடரும் போது இந்த உலகத்துல தேவையான ஞானத்தை உங்களுக்கு கொடுத்து, உங்களுக்கு என்ன தேவையோ, ஆண்டவர் எந்த காலத்துல எதை கொடுக்கணும்னு வைத்திருக்கிறாரோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்றாரு, உங்களோடு என்னோடு கூட இந்த நாளில வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். இதுவரைக்கும் நாம் இழந்து போன நம்ம வாழ்க்கையில சத்துரு எத்தனையோ ஆசீர்வாதங்களை தடை பண்ணி இருக்கிறான். எத்தனையோ காரியங்களை இழந்து போயிருக்கிறோம். அதை எல்லாவற்றையும் 2020வது ஆண்டு நீங்கள் நானும் ஆண்டவரை பின்தொடர்ந்து போய் ஆண்டவர் கொடுக்கிற ஞானத்தை பெற்றுக்கொண்டு இந்த காரியத்தை இப்படி செய்ய வேண்டும் என்ற ஞானத்தை, ஆலோசனையை, இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பேர் ஆலோசனை கர்த்தர், அந்த ஆலோசனையை கொடுத்து அதை மறுபடியும் பிடித்து கொள்ள, நமக்கு தேவையான காரியங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ பிடித்துன்றது நீங்க ஆண்டவரை பின்தொடரணும். உத்தமமா 2020 இப்ப 2019 எப்படி தொடர்ந்தீங்களோ அதே போல ஆண்டவரை பின்தொடரணும். பிடித்து என்ற வார்த்தை வந்து ஆலோசனை தருவார். இந்த காரியத்தை இப்படி செய்யுமாங்கனே, இப்படி செய்யாத, இப்படி போகாத, இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாத என்று சொல்லி உங்களுடைய சிந்தனைகளில் ஆண்டவர் பேசி, இது ஆவியில பேசி ஆலோசனை. நீங்க தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும்.
தேவனிடத்துல கேட்க வேண்டிய எந்த காரியத்தை, இதை நான் எப்படி செய்யணும் ஆண்டவரே, இந்த சிக்கல் இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, இதுல இருந்து நான் எப்படி வெளியே வரணும், இந்த போராட்டத்துல இருந்து எப்படி வெளியே வரணும், இந்த கஷ்டத்துல இருந்து எப்படி வெளியே வரணும்ன்ற என்ற காரியத்தை நீங்கள் ஆண்டவர் இடத்துல பின்தொடர்ந்து நீங்கள் அவரிடத்துல கேட்கும் போது வேதம் சொல்லுகிறது, நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஹல்லேலூயா. இத்தனை ஆண்டுகளாக நாம் இழந்து போன காரியங்களை தேவன் கொடுக்கிற ஆலோசனையில தேவ காலத்துல நீங்கள் நான் பெற்றுக்கொள்ள அவர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். சத்துரு என்னென்னத்தை நம்மகிட்ட இருந்து எடுத்துட்டு போறான், சுகத்தை எடுத்துட்டு போறான், நம்ம வாழ்க்கையில பொருளாதார ஆசீர்வாதங்களை பிடுங்கிட்டு போறான், கஷ்டங்களை கொண்டு வரான், தொழில்ல சரீரத்துல சுகவீனங்கத்துல கொண்டு வரான், சத்துரு போராட்டங்களை கொண்டு வரான், பிரச்சனைகளை கொண்டு வரான், இப்படி எல்லா காரியங்களை கொண்டு வருகிறான். இன்றைக்கு உலக மனிதர்களிடத்தில் நம்முடைய வாழ்க்கையில இது எல்லாம் இருக்கிறது. ஆனால் இதை எல்லா காரியங்களையும் மறுபடியும் நாம் தேவனை தொடர்ந்து செல்லும் போது தேவனுடைய வாக்குத்தத்த ஆபிரகாம் பண்ணின வாக்குத்தத்தத்தின்படி பூமியில் உள்ள சகல உன் சந்ததிக்குள்ள பூமியில் உள்ள சகல ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்து இழந்து போன சுகத்தை, பலவீனம் எனக்கும் வந்தது, எனக்கும் பல காரியங்கள் வந்தது. ஆனால் அது எல்லாவற்றிலும் இருந்து மறுபடியும் அந்த சுகத்தை நாம் இழந்து போன எல்லா காரியங்களை, நம்முடைய தேவைக்கு என்னதான் இழந்து போனோமோ அது எல்லாவற்றையும் தேவன் மறுபடியும் கொடுத்து உங்களை என்னையும் ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, பூமியில் உள்ள உன் சந்ததிக்குள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இயேசுவை முதலாவது எழுப்பி, பரிசுத்த பிள்ளையா இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவரை உங்களிடத்தில் அனுப்பினார். வசனம் உங்களை என்னையும் அவர் ஆசீர்வதிப்பது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை அவருக்கு பிரியம். நீங்க என்ன பண்ணணும்னா பிதாவேன்னு சொல்லி அழைக்கணும். ஹல்லேலூயா. என் பிதாவே என்று அழைக்க வேண்டும். அடுத்து சொல்றாரு, நீயே என்னை விட்டு விலக மாட்ட. நீ அழைச்சுக்கிட்டே இருந்தாதான் நீ அவரை விட்டு விலக மாட்ட. அவரை விட்டுட்டேன்னா அவ்வளவுதான். பிதாவேன்னு சொல்லி இந்த 2020 ஆண்டு முழுவதும் கூப்பிடுங்க. அவரை விட்டு விலகாம இருப்பா. அவர் நம்மளோட வாக்கு பண்ணி இருக்கிறார். மூணாவது நாம் பார்த்தோம், நீ இனி அலைந்துள்ள நிலையான காரியத்தை உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாலாவது காரியம், ஆண்டவரை பின்தொடர வேண்டும். மனுஷனை பின்தொடர்னா ஏமாற்றம் அடைஞ்சிருவான். மனுஷன் எப்ப வேணாலும் கவுத்திடுவான். தேவனை பின்தொடர வேண்டும். தேவன் யுக்திகளை கொடுப்பார், தேவன் ஆலோசனை கொடுப்பார். அந்த ஆலோசனை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில நாம் பிடித்து இழந்து போனது எல்லாவற்றையும், இனி நமக்கு தேவையான எதிர்காலத்தில் என்ன தேவையோ அது எல்லா காரியங்களையும் நீங்கள் நானும் அதை பிடித்து கொள்ளுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரோடு நடக்க வேண்டும். எல்லாரும் எழுந்து நிற்போமா? கட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். அறிவு புகட்டுவார், ஆசி காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். எல்லாரும் ஆண்டவர் நம்மளோடு பேசி நல்ல வார்த்தைகளுக்காக எல்லாரும் உற்சாகமா பாடும். கைகள் மறந்து களி கூறுவோம், கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கண்களை மூடி கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நன்மையும் கிருபை நம்மை தொடரும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். சமூகத்தில் களி கூறுவோம், கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், சமூகத்தில் களி கூறுவோம். எங்கோ நான் வாழ்ந்தேன்
அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அணை எல்லாரும் பாடுவோம். நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி என் நல்லப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, என் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, தேவன் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்கு 2020 ஆண்டுக்குள்ள சொல்லுகிற நம்ம வாழ்க்கையில தேவன் பேசின எல்லா நல்ல வார்த்தைகளுக்காக, வாக்குத்தத்தங்களுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. நன்றி ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக நாங்கள் சொல்லுகிற எங்கள் வாழ்க்கையில எப்போதும் அப்பா பிதாவே என்று உண்மை கூப்பிடுவோம் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் எப்போதும் கெஞ்சுவோம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்க பாதத்துல இருப்போம் ஆண்டவரே. உண்மையே நாங்கள் பின்தொடருவோம் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் அறிக்கையிடுவோமா. ஸ்தோத்திரம். ரிக்காமா தூரணம ஷபல், தூரணம ஷபல், ரிக்காவா தூரணம ஷபல். ரிக்காமா தூரணம ஷபல். நீ என்னை நோக்கி என் பிதாவே என்று அழைப்பாய்.